காய்ஸ், உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி பேக்கெட் பால்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க. இதனால என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணீங்க ப்ளீஸ். யூரின் ப்ராப்ளம் வரும், அது இல்லாம கிட்னி, அது இல்லாம லிவர் ப்ராப்ளம்லாம் எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. நம்மளோட வீடியோ பிடிச்சதா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணீங்க, மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணீங்க. பாய். இந்த ப்ரோ சொல்கிற மாதிரி லைக்ஸுக்காகவும் ஃபாலோவர்ஸ்க்காகவும் போடப்பட்ட ஒரு பொய்யான தகவல், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ. கேரி பேக்கெல்லாம் பேன் பண்ணீங்களே, அது பிளாஸ்டிக் தானே, அப்போ பால் பாக்கெட்டில் இருக்கிறதும் பிளாஸ்டிக் தானே அப்படின்னு இந்த ப்ரோ கேட்குறது, அட ஆமாப்பா அப்படின்னு நியாயமான கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்ப்போம். பிளாஸ்டிக்ஸ்லேயே ஃபுட் கிரேட், நான் ஃபுட் கிரேட் அப்படி ரெண்டு வகை இருக்குது. பால் பாக்கெட்டில் உள்ளது LDPE, லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். அதே மாதிரி நம்ம தண்ணி பாட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் HDPE, ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். பெட் பாட்டில்ஸ் PET இதெல்லாம் வந்து ஃபுட் கிரேடில் வந்துடும். ஆனால் PVC, பாலிஸ்டைரேட், பாலிகார்பரேட் இதெல்லாம் வந்து நான் ஃபுட் கிரேட், அதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. கேரி பேக்கில் உள்ளதெல்லாம் மிக்சட் கேட்டகரி, அதனால் அதை பேன் பண்ணாங்க. ஆனால் பால் பாக்கெட்டில் யூஸ் பண்ணுறது LDPE, இது வந்து சேஃபானது. இது கெமிக்கலி இன்னர்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அதில் பால் ஊற்றினாலும் வேறு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே அது காஸ் பண்ணாது, டாக்ஸின்ஸை எமிட் பண்ணாது, கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய கார்சினோஜன்ஸ் எதுவுமே அதில் கிடையாது. மைக்ரோ பிளாஸ்டிக்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எப்போ நான் அந்த பால் பாக்கெட்டை நம்ம அப்படியே ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது உருகி மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சூடான பாலை அந்த பாக்கெட்டில் ஊற்றினோம்னா அது உருகி மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் பாக்கெட் பால் இருக்கிறது எல்லாமே பேஸ்சுரைஸ்டு மில்க். பேஸ்சுரைசேஷன் அப்படின்னா ரேபிட் ஹீட்டிங் அண்ட் ரேபிட் கூலிங். அதிகமான டெம்பரேச்சரில் சுட வச்சு உடனே அப்படியே கூலிங் ஆக்கிடுவாங்க, குளிர்ச்சி ஆக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஊற்றுறாங்க. அதனால் அந்த பாக்கெட் டிஸ்இன்டகிரேட் ஆகாது. மூணாவது, அந்த பால் பாக்கெட்டை நம்ம சூடான வெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னா உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 தவறுகளும் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிற கண்டாமினேஷன் பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்மளை மாதிரி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற நாட்டில் வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க பாக்கெட்டை தவிர. UK, USA, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட்டே கிடையாது. எல்லாமே பாட்டிலில் தான் பால் விற்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் அதை ஃபாலோ பண்ணலாம், ஆனால் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஃபாலோ பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு சில குரூப் பாலே கொடுக்காதீங்க, பால் குடிக்கிறதுனால அவ்வளோ கெடுதல் அப்படின்னு ஒரு ப்ராப்பகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நிறைய பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு பாலே கொடுக்கறதில்ல. பாலில் லாக்டோஃபரின் இருக்குது, அது வைரஸ் கிருமி எதிர்த்து போராடுது. பால் அலர்ஜி இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நம்ம பால் அவாய்ட் பண்ணணும். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நம்ம பால் அவாய்ட் பண்ணணும். பால் நல்லா ஒத்துக்குது, பால் குடித்தா சளி பிடிக்கல, பால் குடித்தா வயிற்று போகலாம், எதுவும் போகலை, நல்லா இருக்காங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு ரெகுலராக பால் கொடுங்க. பால், முட்டை, வாழைப்பழம் இந்த 3மே வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் வீடியோ போட ஆரம்பித்த காலத்துலேருந்தே இந்த 3 விஷயத்தையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதனால தான் முட்டைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே குரல் கொடுத்தேன். இப்போ பாலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே பால் மாதிரியே பொங்கி எழுந்துட்டேன். அடுத்தது வாழைப்பழம் சாப்பிட்டா வலி குழுந்துடுவீங்க, வயிற்றால போகும் அப்படி யாராவது வீடியோ போடுவாங்க, அப்போயே நான் குரல் கொடுப்பேன். வதந்திகளை நம்பாதீர்கள், சந்தோஷமாக பால் குடிங்கள்.